நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் பின்த் ஜஹஸ் ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்கிறப்ப புகாரியில் 4793 பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு. அதில் அனஸ் ரலியல்லாஹு அவர் அறிவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அதாவது ரொட்டியும் இறைச்சியும் விருந்து தயார் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்னை அனுப்புனாங்க. நான் அனுப்பப்பட்டேன். ஒவ்வொரு கூட்டத்தார் வருவார்கள், அவர்கள் உண்பார்கள், புறப்பட்டு விடுவார்கள். பிறகு மற்றொரு கூட்டத்தார் வருவார்கள், புறப்பட்டு விடுவார்கள். அப்புறம் கடைசியில் ஒருத்தருமே இல்லைன்னு சொன்னப்போ நீங்கள் இந்த சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குது. அதனுடைய விளக்கம் சொல்லுங்கள். அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியது, ஜைனப் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வலிமா விருந்தாக கொடுக்கும் பொழுது ஒரு ஆடை அறுத்து வலிமா விருந்தாக கொடுக்கிறார்கள். அந்த ஆடை அறுத்து வலிமா விருந்தாக கொடுக்கும் பொழுது ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள், ஏறத்தாழ 300 நபித்தோழர்கள் ஒரு ஆட்டிலே அந்த விருந்தை சாப்பிட்டதாக பல ஹதீஸ்கள் இருக்கு. அவங்க சொன்னது ஒரு சுருக்கம், அதில் ஒரு நீளத்தில் உள்ள நம்ம செய்தியாக சொல்கிறோம். இந்த ஹதீஸை நம்ம எப்படி விளங்கிக் கொள்வது என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நம்ம ஒரு நடைமுறையில் பார்க்கும் பொழுது ஒரு ஆடை அறுத்து ஒரு 300 நபர்கள் நாம் சாப்பிட முடியுமா, சாத்திய கூறா என்று நம்ம ஒவ்வொரு நபரும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா வலிமா விருந்துக்கு அதிகமான நபர்களை அழைக்கலாம், வலிமா விருந்தை அதிக செலவுகளில் செலவு செய்யலாம் என்பதற்காக வேண்டி இந்த செய்திதான் அதிகமாக ஆதாரத்தை எடுத்து காமிப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே அல்லாஹ்வின் தூதர்களே ஒரு ஆடே அறுத்து வலிமா விருந்து கொடுத்திருக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள். அவருடைய நிலையை அல்லாஹ்வின் தூதர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு நீ என்ன மகர் கொடுத்தாய் என்று கேட்கும் பொழுது அந்த மகருடைய தொகையை அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ ஒரு ஆடை அறுத்து வலிமா விருந்து கொடு அப்படி அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு வலிமா விருந்துக்கு அதிகமாக மக்களை அழைக்கலாம், வலிமா விருந்துக்கு அதிகமாக மக்களை கூப்பிடுவது என்ன தவறு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் எப்படி பார்ப்பாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டம் என்பது ஒரு ஏழ்மையான ஒரு காலகட்டம், பொருளாதாரம் குறைவான ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆடை அறுத்து விருந்து கொடுத்திருக்கிறார் என்றால், நம்முடைய காலகட்டத்தில் வசதி இருக்கு, பொருளாதாரம் நிறைந்திருக்கு, நாம் மூலம் ஒரு அதிகமான நபரை, ஒரு ஆடு இல்லை 2 ஆடோ 3 ஆடோ 4 ஆடோ அறுத்து பழகி கொடு, அதாவது வலிமா விருந்து கொடுத்தால் என்ன தவறு என்ற கேள்வியிலும் அதிலே அடங்கும். இந்த கேள்விக்குள்ள ஒரு பதிலை நம்ம பார்க்க வேண்டும். வலிமா விருந்துன பொதுவாக திருமணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமணம் எப்படி நாம் முடிக்க வேண்டும், திருமணத்துடைய நடைமுறைகள் என்ன, திருமணத்தில் தான் அதிகமான நபர்கள் வழி தவறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். எல்லா விஷயத்திலும் உறுதியாக இருப்பார்கள். திருமணம் என்று வரும் பொழுது அந்த இடத்திலேயே தடம் புரளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹ் தஆலா நமக்கு பொருளாதாரத்தை பற்றி திருமறையிலும் சொல்லுகின்றார், அல்லாஹ்வின் தூதவர்களும் சொல்லுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அகமதிலும் திருமதிலும் வரக்கூடிய ஒரு செய்தி, வக்குலு, உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் உண்ணுங்கள், வஷ்ரபு, நீங்கள் அதாவது குடியுங்கள், சாப்பிடுங்க, உங்க தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், வத்தசத்தகு, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மத்தை செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹ்வின் தூதவர்கள் பல இடங்களில் நமக்கு சொல்வார்கள். பொருளாதாரத்தை இறைவனுடைய பாதையில் எவ்வளவு வேண்டுமென்றாலும் செலவு செய்யலாம், அதுக்கு ஒரு லிமிட் இல்லை. நம்முடைய குடும்பத்தார்களை ஏழ்மையான நிலையில் விட்டுவிட்டு சென்று விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள், பொருளாதாரத்தை செலவு செய்யலாம். ஆனால் இந்த பொருளாதாரத்தை எதில் செலவு செய்கின்றார்கள்? அதிகமாக திருமணவுடைய நிகழ்வுகளை செலவு செய்கின்றார்கள். திருமணவுடைய நிகழ்வுலாம் எதில் ஆரம்பிக்குது? ஆரம்பம் ஒன்று இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. நம்முடைய மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, அந்த வலிமா விருந்து என்பது வேற, திருமணம் எப்பொழுது முடியுதோ அது வேற, அதோட முடிந்து விட்டது.
வலிமா விருந்து என்பது வேற என்று இரண்டும் தனித்தனியாக பிரித்து பார்க்கின்றார்கள். அப்படி பார்க்கவே கூடாது. ஒரு நிகழ்வுடைய ஆரம்பம் ஒன்று இருக்கு, ஒரு நிகழ்வுடைய முடிவு ஒன்று இருக்கு. லோருடைய நேரம் சூரியன் உச்சியில இருக்கும், மேற்கு நோக்கி சாய்ந்ததிலிருந்து ஒரு பொருள் அதே அளவுக்கு வருகின்ற வரை இது ஆரம்பம் ஒன்று இருக்கு, முடிவு ஒன்று இருக்கு. தொழுகை இருக்கு, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவது, அதோட முடிவு சலாம் சொல்லுவது. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது. அதே போல திருமணத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. ஆரம்பம் எது? எப்பொழுது பெண்ணுக்கு மாப்பிளை பார்க்க போகிறார்களோ, அல்லது மாப்பிளைக்கு எப்பொழுது பெண் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார்களோ, இதுதான் ஆரம்பம். முடிவு எது? திருமணம் முடிந்து எப்பொழுது வலிமா விருந்து கொடுத்து முடிக்கப்படுகின்றதோ அதுதான் முடிவு. திருமணம் மண்டபத்தில் வச்சிருப்பாங்க, திருமணத்தை பள்ளிவாசல வச்சிருப்பாங்க. திருமணம் முடிஞ்சிடுச்சு, நான் வலிமா விருந்து வேற தானே அப்படி கணக்கெல்லாம் வரக்கூடாது. அந்த திருமணத்தை ஒட்டி தான் வலிமா விருந்தே உள்ளது. வலிமா விருந்து திருமணத்தை அன்னைக்கும் போடுவாங்க, அல்லது ஓரிரு நாட்களுக்கு பிறகும் போடலாம், அல்லது அவருக்கு வசதி வந்த பிறகு ஒரு 10 நாளோ ஒரு 5 நாளோ கழிச்சும் அவர் திருமணடைய விருந்துகளை போடக்கூடியவராக இருப்பார். இந்த திருமண விருந்தை யார் போடணும்? ஆண் தான் போடணும், பெண் போடக்கூடாது. பெண்ணுடைய வீட்டிலிருந்து எவ்வித விருந்துமே கிடையாது. சில நபர்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி என்னுடைய வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, அதுக்காக நான் விருந்து வைக்கிறேன்னு சொன்னால் அது தவறு. விருந்தாளி எதுக்கு வந்தாங்க? என்ன நோக்கத்துக்காக வந்தாங்க? திருமணத்திற்காக வந்தாங்க. திருமணத்திற்காக விருந்தாளி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்காக உணவை சமைக்கிறேன், அதோடு சேர்த்து ஒரு 10 நபர்களை மட்டும் அழைத்து அவங்களுக்கு மட்டும் விருந்து கொடுக்கிறேன் என்று சொன்னால் இது ஒரு பெண் வீட்டு விருந்தா இல்லையா? பெண்ணை அழைத்து பெண்ணுடைய குடும்பத்தில் ஏனைய நபர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு விருந்தை கொடுக்கும் பொழுது, அவர்களுக்கு ஒரு உணவை கொடுக்கும் பொழுது இது எப்படி அனுமதிக்கப்பட்டது? இதுல ஒரு லாஜிக்காக ஒரு கேள்வி வைப்பாங்க. ஒரு வீட்டுக்கு வந்த விருந்தாளியை பட்டினியோடு நம்ம அனுப்பலாமான்னு ஒரு கேள்வி வைப்பாங்க. ஏன் விருந்தாளி வேற நாள்லாம் வந்ததே கிடையாதா? கல்யாணத்துக்கு முன்னிட்டு தான் விருந்தாளி வராங்களா? எத்தனை நாட்கள் வருவாங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க, அல்லது ஒரு வருடத்துக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க. இவன் ஏன் வீட்டுக்கு வந்தான்? இவன் வராமலே இருந்திருக்கலாமே, வந்துட்டு உட்கார்ந்துட்டானே. அப்ப விருந்தாளியும் கணக்கு பண்ண மாட்டாங்க. அப்ப விருந்தாளின்ற வாசகம் வராது. எப்ப விருந்தாளின்ற வாசகம் வருதுன்னா, தன்னுடைய திருமணத்தை முன்னிட்டு அப்போ ஒரு 100 பேரு அல்லது 50 பேர் ஒன்று கூடும் பொழுது விருந்தாளி வந்துட்டாங்க, விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லிவிட்டது, அதனால் நான் கண்ணியப்படுத்துறேன். அதுக்கு ஒரு சாக்கு போக்கு, ஒரு காரணம். இது கூடாது. அதே வேளையில திருமணத்தை நடத்துவாங்க. திருமணத்தை நடத்தும் பொழுது பள்ளிவாசல சில இடங்களை பார்த்தோம்னா பள்ளிவாசலை வைத்து நடத்துவாங்க. பள்ளிவாசலை வைத்து எளிமை என்று சொல்லிவிட்டு திருமணவுடைய விருந்தை கொண்டு போய் மண்டபத்தில் வைத்திருப்பாங்க. அங்க பார்த்தோம்னா பள்ளிவாசல் வந்திருக்கக்கூடியவங்க ஒரு 100, 110, 200 இவ்வளவுதான் இருக்கும். மண்டபத்தில் இருக்கக்கூடிய பார்த்தோம்னா ஏறத்தாழ 500 நபர்களுக்கு மேல் மண்டபத்திலே ஒன்று திரட்டி திருமணத்தை விருந்தை வைத்துக் கொண்டு இருப்பார்கள். இதை எங்கே அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்லியிருக்கிறாங்க? நிக்கான் பரக்கத்தன், எந்த பரக்கத்தான, அதாவது எந்த திருமணம் பரக்கத்து நிறைந்த ஒரு திருமணம். திருமணம் என்பது திருமணம் பேசுறோம். திருமணத்துல பரக்கத்து நிறைந்து இருக்கணும்னா யாருக்கு பரக்கத்து? தாய் தந்தைக்கா? தாய் தந்தைக்கு கிடையாது. கணவன் மனைவி யார் ஒன்றிணையக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய பரக்கத்து இருக்கணும். இறைவனுடைய கோபம் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு பிரிவினை வரக்கூடாது. குலா தலாக் என்ற பிரச்சனைக்கு போகக்கூடாது. இறைவனுடைய அருள் சூழ்ந்திருக்க வேண்டும் என்றால் குறைவாக இருக்கக்கூடிய அந்த திருமணத்தில் தான் இறைவனுடைய பரக்கத்து என்று அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்கிறார்கள். இப்ப குறைவா இருக்கக்கூடிய திருமணம் என்ன? ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லுவாங்க. எனக்கு 5 கோடி ரூபாய் பணம் இருக்கு, நான் 5 லட்சத்துக்கு தானே செலவு செஞ்சேன், இது எனக்கு குறைவு தானே. 5 லட்சமுக்கு செஞ்சாலும் குறைவுதான், அதே 5000 ரூபாய்க்கு செஞ்சாலும் குறைவு தானே. ஏன் 5000 ரூபாய் எடுத்துக்கொள்ள முடியல? காரணம், என்னோட உறவினர் இருக்கிறாங்க, என்னுடைய குடும்பத்தாரர் இருக்கிறாங்க, அவர்களை எப்படி நான் அரவணைக்காம இருக்க முடியும், எப்படி நான் உணவுகளை போட முடியாமல் இருக்க முடியும் என்று ஒரு காரணத்தை வைத்துக் கொள்வது.
அப்படியே இன்னும் சில நபர்கள் சொல்லுவாங்க, நான் ஆட்களை அதிகமாக கூப்பிட்டு இருக்கிறேன், ஒரு 5000 வேளை செலவு செஞ்சா அது தவறு இல்லை, நமக்கு ஆட்கள் பிரச்சனையே இல்லை. அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் நபர்களை எங்கேயுமே கணக்கிட்டு சொல்லல. 500 நபர் தான் கணக்கு, 1000 நபர் தான் கணக்கு சொல்லவில்லை. பொருளாதாரத்தை செலவினை தான் அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், என்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ திருமணத்தை முடிக்கிறேன், அல்லது நான் திருமணத்தை முடிக்கிறேன், 500 நபர்களை அழைக்கிறேன். அவங்களுக்கு என்ன விருந்து கொடுக்கிறேன்? என்னுடைய வலிமா விருந்தாக அவளுக்கு ஒரு பேரிச்சம்பழம், ஒரே ஒரு டீ, இதுதான் என்னுடைய வலிமா விருந்து. இதை விட வலிமா விருந்து இல்லை. செலவினங்கள் பார்க்கும் பொழுது ஒரு 2000 ரூபாய் அல்லது ஒரு 5000 ரூபாய், இதுதான் செலவினங்கள். எத்தனை நபர் வந்திருக்கிறாங்க? 500 நபர்கள் வந்திருக்கிறாங்க. நபர் முக்கியம் இல்லை, அதுல பண்ணியிருக்கக்கூடிய செலவினங்கள் குறைவு. இதே ஒரு முக்கியமான திருமணமா இருக்கு. அந்த முக்கியமான ஒரு திருமணத்தை நடத்தும் பொழுது அதிகமான நபர்களை கூப்பிடல, வெறும் 200 ஒரு 20 பேர் அல்லது 50 பேர் தான் கூப்பிட்டுருக்கேன். இது 50 பேரும் கணக்கு பண்ணக்கூடாது. 50 பேருக்கு பஃபே சிஸ்டத்தை வச்சிருக்கேன். பஃபே ஒரு ஆளுக்கு எவ்வளவு? சராசரி 1000 ரூபாய். 20 பேருக்கு எவ்வளவு? 20000 ரூபாய். இப்ப 20000 ரூபாய் கூடுதல் செலவா, நான் 500 பேரை அழைத்து வெறும் 2000 ரூபாயில அல்லது 5000 ரூபாயில நான் செலவு பண்ணனேன், அது குறைவான செலவா? நபர்களை கணக்கு பண்ணக்கூடாது. நாம் செய்யக்கூடிய செலவினத்தை தான் நாம் கணக்கிடப்பட வேண்டும். நாம் செய்யக்கூடிய செலவினங்கள் என்ன? மண்டபத்துக்கு பிடிப்பது, அதுக்கு தனியாக எடுப்பது, அல்லது அதோட சாப்பாடு, இப்படி அனைத்து செலவினங்களும் பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 1 லட்சம் அல்லது 2 லட்சம், அதை விட தாண்டி செலவினங்கள் கூடுதலாக வரக்கூடியதாக இருக்கிறது. இப்படி கூடுதலாக அதிக செலவு. பணக்காரர் எவ்வளவு வேண்டுமெல்லாம் இருக்கலாம், எவ்வளவு பெரிய செல்வந்தராகவும் இருக்கலாம். எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் என்னுடைய திருமணம் என்பது எளிமைதான். இதிலே அதிகமாக செலவுகளை அல்லாஹ்வின் தூதவர்கள் செலவு செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். இதிலே நான் செலவு செய்ய மாட்டேன். வீடு கட்டுறோம், வீடு ஃபுல்லா வீடை கட்டி விட்டு அதுக்கு ஒரு விருந்தை போட போறோம், ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அலையுங்களேன், அது தவறு இல்லையே. அதுக்கு வரையறை கிடையாது. ஒரு வீடை கட்டி ஒரு புது வீட்டிற்கு நாம் விருந்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தால் உணவு வீண் விரை ஆகக்கூடாது. அதுல எவ்வளவு செலவினங்களை வேண்டுமானாலும் செலவு செய்யலாம். அதற்கு அல்லாஹ்வின் தூதர்கள் வரையறை வைத்திருக்கிறார்களா? அதற்கு வரையறை வைக்கவில்லை. திருமணத்திற்கு வரையறை இருக்கு, திருமணத்துக்கு செலவினங்கள் குறைவுன்னு இருக்கு. ஆனால் அந்த குறைவான செலவினங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார்களா? இல்லை. அதிகமான செலவினங்கள் கேட்டால் பொருளாதாரம் நிறைந்திருக்கு, அதை செய்வதனால் என்ன தவறு என்று சொல்லிவிட்டு அதற்கு ஆதாரமாக இந்த ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய ஹதீஸ்களை கொண்டு வந்து நிப்பாட்டுவார்கள். ரசூலுல்லாஹுடைய காலம் பசியாக இருந்தது, உணவு இல்லை. அந்த காலகட்டத்திலே ஒரு ஆடு அறுத்திருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய காலகட்டத்திலே ஒரு ஆடு அறுத்திருக்காங்க என்றால் நம்முடைய காலகட்டத்தில் எத்தனை ஆடு வேண்டுமெல்லாம் அறுக்கலாம் என்ற வாதத்தை வைப்பார்கள். அதற்கு இன்னும் சில ஹதீஸ்களுக்கு உதாரணத்துக்கு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இருப்பார்கள், வெளியே போயிருப்பார்கள். சில மனிதர்கள் வெளியூர்ல இருந்து வருவாங்க. இது அகமதுல பெறக்கூடிய ஒரு செய்தி. வெளியூர்ல இருந்து வருவாங்க. வெளியூர்ல வரும் பொழுது வீட்டிலே சலாம் சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை ஒரு பகுதியிலே உட்கார்ந்து விடுங்கள், அல்லாஹ்வின் தூதர்கள் வந்து விடுவார்கள் என்று சொல்வார்கள். சிறிது நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வருகின்றார்கள். வீட்டுக்குள்ளே வந்த பிறகு அல்லாஹ்வின் தூதர்கள் அவர்கிட்ட நலம் விசாரிக்கிறார்கள். ஏதாவது வீட்டில் கொடுத்தாங்களா, தண்ணி கொடுத்தாங்களா, இல்லை பேரிச்சம்பழம் கொடுத்தாங்களா? அனைத்தும் கொடுத்தாங்க. இப்படி விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது, மார்க்க சட்டங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு இடையான் ஆடுகளை மேய்த்து கொண்டு வருவார், அழைத்து கொண்டு வருவார். அப்பொழுது தன்னுடைய கையில ஒரு குட்டியை தூக்கிட்டு வருவார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஆடு குட்டி போட்டு விட்டதா? ஆம், ஆடு குட்டி போட்டு விட்டது. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர்கள் ஒரு ஆடை அறுத்து நீங்கள் விருந்து கொடுத்து விடுங்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு வந்திருந்திருக்க ஏனைய நபி தோழர்கள் ஏறத்தாழ 3 நபி தோழர்கள் அதிலே வந்திருப்பார்கள். அந்த 3 நபி தோழரை பார்த்து விட்டு, உங்களுக்காக நான் ஆடு அறுக்க சொல்லல, உங்களுக்காக நான் ஆடு அறுக்கல,
என்னிடத்தில் 100 ஆடுகள் வந்து விட்டால் அதிலே ஒரு ஆடை நான் அறுத்து விடுவேன். யதார்த்தமான ஒரு நடைமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோட வீட்டு விட்டு வெளியே வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. இப்படி நபித்தோழர்கள் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு நபித்தோழரோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த நபித்தோழர் என்ன செய்வார்? என்னுடைய வீட்டில் ஒரு சிறந்த ஒரு விருந்தாளி வந்து விட்டார்கள், அவர்களுக்காக நான் உணவுகளை தயாரிக்க போகிறேன் என்று ஆடு அறுப்பதற்காக போகும் பொழுது அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்வார்கள், நீங்கள் பால் தரக்கூடிய ஆடை அறுத்து விடாதீர்கள். அப்ப இருக்கக்கூடிய நபித்தோழர் யார்? ரசூலுல்லாஹோட சேர்த்து மொத்தம் 3 பேரு, குடும்பத்துல 2 பேர், மொத்தம் 5 பேரு. பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டால் யதார்த்தமாகவே ஒரு ஆடு அறுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவாங்க, ஒரு ஆடு அறுப்போமா, 2 கிலோ கறி போதுங்க, 3 கிலோ கறி போதுங்க, இதுதான் நம்ம சொல்லுவோம். நம்மோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டால் யதார்த்தமா ஆடு அறுக்கக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் கிடையாது. அந்த பழக்கம் நம்மிடத்தில் இல்லை. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பொதுவாகவே யதார்த்தமாகவே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். 2 நபர்கள் இருந்தாலும் ஒரு ஆடை அறுப்பாங்க, 10 நபர் இருந்தாலும் ஒரு ஆடை அறுப்பார்கள். அந்த ஆடு என்பது அவருடைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடியது. நம்முடைய காலகட்டத்தில் விருந்தாளிக்கு நம்ம ஆடை அறுக்க மாட்டோம். அது ஒரு 50 பேர் வந்தால், ஒரு 30 பேர் வந்தால் ஆடை அறுப்போம், ஒரு ஆடை பிடிப்போம். ஒரு 4-5 பேர் வந்து விட்டால் 2 ஆடு, 2 கிலோ கறி, 1/2 கிலோ கறி, 3/4 கிலோ, 1 கிலோ, இவ்வளவுதான் வாங்குவோம். இது யதார்த்தமான ஒரு நிலை. இந்த யதார்த்தமான நிலை தான் நாம் வைத்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யதார்த்தமாக ஒரு ஆடை அறுக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. நம்முடைய காலத்தில் இல்லை. அதனால் அதை எடுத்துக்கொண்டு வைத்து நாம் வாதமாக பேச முடியாது. அதே நேரத்தில் ஒரு ஆடை வைத்து 300 நபர்களுக்கு உணவை வழங்க முடியுமா? உணவை வழங்க முடியாது. அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த நபித்தோழரை சொல்லுகின்றார், அந்த தாபின் சொல்லுகின்றார், அபு உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி. நான் அனஸ் ரலியல்லாஹு இடத்தில் கேட்கிறேன். அந்த செய்தியை நான் முழுமையா சொல்லிடுறேன். ஜைனப் ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்து விட்டு அவங்களுக்காக வேண்டி உணவுகளை தயார் செய்வதற்காக ஒரு ஆடை அறுக்கின்றார்கள். அந்த ஆடை அறுத்து விட்டு அல்லாஹ்வின் தூதவர்கள் அனஸ் ரலியல்லாஹு இடத்தில் சொல்லுகிறார்கள், நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கிறீர்களோ அனைத்து நபர்களையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள், ஒருவரை விட்டுவிடக்கூடாது. இவங்களை கூப்பிடுறது, அவங்களை கூப்பிடுறது, இவங்க வேண்டும் அவங்க வேண்டும் அப்படிலாம் கிடையாது. நீ பாதையில போ, பாதையில வந்து ஏழைகள் இருப்பார்கள், செல்வந்தர்கள் இருப்பார்கள், நீங்கள் யாரை சந்திக்கிறீர்களோ அனைத்து நபர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள், அனைவரும் வந்துடுவாங்க, அனைவரும் சாப்பிடுவார்கள். இந்த செய்தியை சொல்லி முடித்த உடனே அனஸ் ரலியல்லாஹு இடத்தில் அபு உஸ்மான் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பாளருடைய அந்த தாபீன் என்பவர் கேட்கிறார், சரி நீங்க அனைவரும் சாப்பிட்டுன்னு சொல்லுறீங்க, அந்த அனைவரும் சாப்பிட்டீங்களே, அந்த அனைவரும் எத்தனை பேர்? நாங்கள் ஏறத்தாழ 300 நபர்கள் இருந்தோம். ஒரு ஆடை அறுத்து 300 நபர்களுக்கு ஒரு விருந்து கொடுக்க முடியுமா? 300 நபர்களுக்கு கொடுப்பதற்கு அது சாத்தியமா? அப்ப அதுல என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும்? இறைவன் அதிலே அபிவிருத்தி ஏற்படுத்தியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணவு தட்டு, சில ஹதீஸ்ல வந்து அந்த உணவு தட்டில் அல்லாஹ்வின் தூதர்கள் கைகளை வைத்து பிரார்த்தனை செய்வார்கள். அந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர்கள் இறுதி வரைக்கும் கொடுப்பார்கள். யாரும் இல்லை என்று சொன்ன பிறகுதான் அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய கையை எடுத்து விடுவார் என்ற சில செய்திகள் இருக்கு. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக செய்யப்பட்ட ஒரு செய்தி. அந்த அடிப்படையில் தான் 300 நபர்கள் அதிலே சாப்பிட முடிந்தது. ஆனால் யதார்த்தமாக 300 நபர்கள் சாப்பிட முடியாது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு சில தகவல்லாம் வரும் நம்மள்கிட்ட, அடுத்த கேள்வி கூட வரலாம். என்னன்னா, கல்யாணம் முடிந்து விட்டது, கல்யாணம் இன்னைக்கு நடக்கும், நபி வழி அடிப்படையில் அல்லது சுன்னத்தான முறை, அதாவது சுன்னத்துக்கு மாற்றமாக மார்க்கத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய ஒரு திருமணமா இருக்கும். 2 நாள் கழித்து வலிமா விருந்தை வைப்பார்கள். இந்த விருந்துல போய் கலந்து கொள்ளலாமா? இதை கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது தொடர்ச்சியா இருக்கிறனால கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, நானே சொல்லிடுறேன். இப்படி கலந்து கொள்ளாமா ஒரு கேள்வி வந்துவிடக்கூடாது. அதுலயும் நாம் கலந்து கொள்ளவே கூடாது. ஏன் கலந்து கொள்ளக்கூடாதுன்னா, அந்த வலிமா விருந்து எதை முன்னிட்டு வைக்கப்படுது? சும்மா நார்மலா ஒரு விருந்தா, அல்லது திருமணத்தை முன்னிட்டு அந்த வலிமா விருந்து வைக்கப்படுதா? திருமணத்தை முன்னிட்டு அந்த ஒரு வலிமா விருந்து வைக்கப்படுது. திருமணம் எப்படி நடைபெறுகிறது? நபி வழி பிரகாரம் திருமணம் நடைபெற்றதா, அல்லது நபி வழி புறக்கணிக்கப்பட்டு விட்டு அனாச்சாரங்கள் நிறைந்து
தீமைகள் நிறைந்து அந்த திருமணம் நடைபெற்றதான். இதுதான் கவனிக்கணும். அனாச்சாரங்கள் நிறைந்து ஒரு திருமணங்கள் நடைபெற்றது என்றால் அந்த திருமணத்தோட முடிவு எதுவரை இருக்கு? வலிமா விருந்து வரை திருமணத்தோட முடிவு இருக்கு. நான் அந்த சபையில கலந்து கொள்ள மாட்டேன், நான் இந்த சபைக்கு மட்டும்தான் வருவேன் என்று சொன்னால் இது திருக்குறானுடைய வசனங்களை புறக்கணிக்கிற மாதிரி இல்லையா? அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்தில் 140வது வசனத்திலே சொல்லுகிறார், வைதா சமயத்தும், நீங்கள் இறைவனுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுவதை நீங்கள் அதாவது நீங்க செவியேற்கக்கூடியவராக இருந்தால் அவரோடு நீங்கள் அமராதீர்கள். ஃபலா தகுது மாக்கும், அவரோடு நீங்கள் அமராதீர்கள். அவரோடு அமரானா இந்த சபை கேலி செய்யப்படக்கூடிய சபை, இந்த சபையோடைய இன்னொரு சபை இன்னொரு இடத்துல இருக்கு. அப்ப அந்த இடத்துல நான் போய் கலந்து கொள்வேன், இங்கதான் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியம்? இப்ப உதாரணத்துக்கு விளக்குவதா இருந்தா, கீழ்த்தளம் இது மேல்தளம். ஆண்கள் மேலே நிற்ப தொழுவார்கள், பெண்கள் கீழே நின்று தொழுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையுடைய முறைகளை எப்படி நம்மளுக்கு கற்றுத் தருகிறார்கள்? ஆண்கள் அதாவது இமாம் இருக்க வேண்டும், இமாமுக்கு பின்னால் ஒரு சிறந்த மார்க்க அறிஞர், அது சிறுவரோ பெரியவரோ இருக்க வேண்டும், அவர்களுக்கு பின்னால் ஆண்கள் இருக்க வேண்டும், அவருக்கு பின்னால் சிறுவர் இருக்க வேண்டும், அவருக்கு பின்னால் பெண்கள் இருக்க வேண்டும். இப்ப நமக்கு பின்னால் பெண்கள் இல்லையே, அதனால் பெண்களுக்கு ஜமாத் தொழுகை இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைப்போம்? இது வேறு இடமாக இருந்தாலும், கீழ்த்தளம் வேறு தளமாக இருந்தாலும், மேல்தளம் வேறு தளமாக இருந்தாலும், இவை இரண்டும் ஒரே தளம். அதாவது எப்பொழுது எந்த இடத்திலே ஆண்களுடைய வரிசை முடிகின்றதோ அதிலிருந்து பெண்களுடைய வரிசை ஆரம்பிக்கிறது. இடம் பற்றாக்குறையின் காரணமாக இவர்கள் அந்த வரிசையை வேறு இடத்துல வைத்திருக்கிறோம் என்ற ஒரு விளக்கத்துக்கு நம்ம வருவோம். அதே போல திருமண விருந்து, இந்த இடத்துல திருமண விருந்து வைக்க முடியாது. அப்ப வேற இடத்துல போய் வைக்கப்படும் பொழுது அதுவும் திருமணத்தை ஒட்டி வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதனால அந்த நிகழ்வுகளில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது. இறைவனுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது, இறைவனுடைய வசனங்கள் வேண்டாம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் எளிமையை எடுத்துக்கொள்ள மாட்டேன், ஆடம்பரத்தை தான் எடுத்துக்கொள்வேன் என்றே நபிகளை புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிகழ்வுல நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அல்லாஹ்வின் தூதர்களை சொல்லினார். புகாரில் முஸ்லீம்ல வரக்கூடிய 70 அல்லது 78வது ஒரு செய்தி, மன் ரா மின்கும், உங்களில் ஒருவர் ஒரு தீமையை பார்க்கும் பொழுது, ஒரு பாவத்தை பார்க்குறீங்க, ஒரு தீமைன்னு தெரியுது, ஒரு தீமை புறக்கணிக்கப்படுதுன்னு தெரியுது, அப்படி பார்க்கும் பொழுது பி எதிஹி, தன்னுடைய கையால் அவரை தடுக்கட்டும். இல்லம் எஸ்தத்தை, என்னுடைய கையால் தடுக்க முடியல, சக்தி பெறல, அப்ப என்ன செய்யணும்? தன்னுடைய நாவல், அப்ப அது நபி வழிக்கு முரணாக இருக்கக்கூடியது, அதை நம்ம செய்யக்கூடாது, அது மார்க்கத்தை தடுக்கப்பட்டது, இதுல எப்படி நம்ம போய் கலந்து கொள்ளலாம் என்று தன்னுடைய நாவால் பிறருக்கு புரிய வைக்க வேணும். அதுவும் முடியவில்லை என்றால் தன்னுடைய உள்ளத்தால் ஒதுங்கி இருக்க வேண்டும். அதுதான் ஈமானுடைய கடைசி சாராம்சம். இதை விட்டுட்டு நான் கல்யாணத்துக்கு வரலங்க, நான் திருமணத்துக்கு தான் வந்தேன், நான் திருமணத்துல கலந்து விருந்துக்கு தான் வந்தேன் அப்படி என்று சொன்னால் அவருடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும்? தவி ஜமாத்துக்காரன் தானே, கல்யாணத்துல வரமாட்டேன்னு சொல்லுவாங்கப்பா, விருந்துக்கு வந்துடுவாங்கப்பா, அல்லது இவங்க பேச்சுல மட்டும்தான் இப்படி, அல்லது விருந்து என்று சொல்லிவிட்டால் வந்து விடுவா என்று சொல்லுவது பல இடங்கள் இப்படி சொல்றாங்க, கேள்வியே கேட்கிறாங்க, கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியல. சிலர் செய்யக்கூடிய அந்த தவறுகளால் புரியாமல் இருந்த காரணத்தினால் நாம் போய் நின்று கேள்வியை கேட்கப்படும் பொழுது இதுல எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க போது நம்மளால் பதில் சொல்ல முடியல, அது செஞ்சது தப்புதான், இன்ஷா அல்லாஹ் சரி செய்யக்குள்ள சொல்லிக்கிறோம் இப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலாம் ஏற்படுகின்றது. இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு திருமணத்துடைய எண்டு என்பது வலிமா விருந்துதான். அந்த வலிமா விருந்தை கணக்கிட்டு நம்முடைய அந்த நடைமுறையை வைத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல திருமணம் முடிஞ்ச பிறகு பெண் வீட்லையும் விருந்து வைப்பார்கள். இது ஆண் வீட்டு விருந்துங்க, இது பெண் வீட்டு விருந்துங்க, அந்த திருமணத்திற்காக இதை வைக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த விருந்துலையும் நாம் கலந்து கொள்ளக்கூடாது. அதுவும் அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் நடந்ததாக எந்த ஹதீஸ்களும் இல்லை என்பதை கவனித்து வைத்துக் கொண்டு இந்த திருமண விருந்து சம்பந்தமாக கூடுதலான ஒரு தகவலாக பதிவு செய்து கொள்கிறேன்.